பாலாக்கீரையில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கடைக்கு போனீங்கன்னா இந்த பாலாக்கீரையை வாங்கிட்டு வந்து தான் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பீங்க. அந்த பாலாக்கீரையை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள், 3 பூண்டு பல், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு இதை 2 விசில் விட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 2 வரமிளகா, கொஞ்சமாக பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பொடிசாக நறுக்கி வச்ச 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கங்க. இதுவுமே நல்லா வதங்கட்டும். இதை நல்லா வதங்கி விட்ட பிறகு இந்த பதத்துக்கு வந்ததும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. இது இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு பாலாக்கீரையை நல்லா அலசி இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் இருக்கிற தண்ணியே வெளியே வரும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். கொஞ்சமாக இது கூட சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினோன்னே வேக வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. பருப்பை கூட சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான பருப்பு பாலாக்கீரை ரெடி. அப்புறம் என்ன, பாராட்டு தான்.